எரிபொருளுக்கான வரி தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. ராணுவத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய வேலை திட்டம். எந்த நேரத்திலும் வெளியேற தயார். ராஜபக்ஷ குடும்பத்தின் ஜனாதிபதிக்கான அறிவிப்பு. நாட்டை அளித்த ராஜபக்சர்கள் இனி மீண்டளவே முடியாது. நாமல் கருணாரத்ன பகிரங்கம். ஒரே கணக்கில் வரவு வைக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களின் சம்பளம். இலங்கைக்குள் ஆழ ஊடுருவும் சீன ராணுவம். எரிபொருளுக்கான வரியை நீக்க முடியாது என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அளுத்கம பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 1 லிட்டர் டீசலின் விலையை 300 ரூபாவிற்கும் குறைந்த தொகையில் விற்பனை செய்யக்கூடிய நிலைமையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் எல்லா மாதங்களிலும் எரிபொருள் விலைகளை குறைக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். டீசலுக்கு பாரியளவு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை அகற்ற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய வளக கூட்டுத்தாபனம் பெற்றுக்கொண்டுள்ள கடனை அறவீடு செய்யும் நோக்கில் திரைசேரியினால் இந்த வரியை அறவீடு செய்ததாக அறிவித்துள்ளார். எனவே பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ள 900 பில்லியன் ரூபாய் கடன் செலுத்தப்பட்டதன் பின்னரே இந்த வரியை நீக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள நெல் களஞ்சிய சாலைகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் இலங்கை ராணுவத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடன் இணைந்ததாக இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலுக்கு அமைய இந்த களஞ்சிய சாலைகள் சுத்தம் செய்யப்படுகின்றன. இந்த வேலை திட்டம் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த களஞ்சிய சாலைகள் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பயன்படுத்த முடியாத நிலைமை உள்ளதாகவும் இதனால் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இதற்கமைய நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கீழ் உள்ள 209 நெல் களஞ்சிய சாலைகள் சுத்தப்படுத்தப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட இல்லத்தில் விட்டு எந்த நேரத்திலும் வெளியேறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லம் குறித்து ஜனாதிபதி அனுகுமார விடுத்த அறிவிப்பு தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு தன்னுடைய தந்தை தற்போது வசித்து வரும் வீடு அவருடைய தனிப்பட்ட சொத்து அல்ல எனவும் அரசாங்கத்திற்கு சொந்தமானது என்றாலும் அரசியலமைப்பின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகையாக அது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் வீட்டை விட்டு வெளியேறுவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் தற்போதைய ஜனாதிபதி இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்சேவிற்கு எழுத்து மூலம் அறிவிக்க முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் குறித்து அரசாங்கத்தின் தொடர்ச்சியான சர்ச்சைக்குறி மத்தியில் அவருடைய கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொலைகள் ஊழல் மோசடிகளை செய்து நாட்டை அளித்த ராஜபக்சர்கள் இனிமேல் மீண்டெழவே முடியாது என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகின்ற போது ராஜபக்சர்கள் அரசியலிலிருந்து தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களின் மொட்டு கட்சியை மக்கள் அடியோடு சிதைத்து விட்டதோடு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இனிமேல் மீண்டெழவே முடியாது. ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்கு ஆசைப்பட்ட நாமல் ராஜபக்ஷ இறுதியில் தேசிய பட்டியல் ஊடாகவே நாடாளுமன்றம் வந்தார். அவர் இன்று வெட்கமில்லாமல் வீரவசனம் பேசுகின்றார். சீனாவுக்கு சென்று வந்த ஜனாதிபதி அனுகுமாரவை விமர்சிப்பதற்கு நாமல் ராஜபக்ஷவிற்கு எந்த தகுதியும் கிடையாது. தனது தந்தை மஹிந்த ராஜபக்ஷவுடன் இணைந்து கொலைகள் ஊழல் மோசடிகளை செய்து நாமல் ராஜபக்ஷ என்று நல்ல மனிதர் போல் வேடம் போட முயல்கின்றார். என்ன வேடம் போட்டாலும் ராஜபக்ஷ குடும்பத்தினரால் இனிமேலும் மீண்டெழ முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் ஒரே கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 1994ஆம் ஆண்டு முதல் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினராக திகால் கலபதி தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து கட்சியினால் கடைபிடிக்கப்படும் ஒரு பாரம்பரியமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நடைமுறையை ஜனாதிபதியும் பின்பற்றுகின்றார் என்று குறிப்பிட்டுள்ளார். குறித்த நிதியில் கொழும்பு பொருளையில் உள்ள ஒரு வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்டு பொது சேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்றும் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க கடந்த வாரம் சீனாவிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதன் போது அனுகுமாரவிற்கு வழங்கப்பட்ட இராணுவ மரியாதையானது இருவேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வரவேற்பானது இதுவரை காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வுகளில் இருந்து வேறுபட்டதாக காணப்படுகின்றது. அதாவது ஆயுதம் தாங்கிய படையினர் விமான நிலையத்தில் வரவேற்ற சூழ்நிலையில்
அதன் பின்னர் வடமை போன்று அந்த நாட்டு ஜனாதிபதியுடனான இராணுவ மரியாதையும் இடம்பெற்றது. இந்த நிலையில் படைத்துறை ரீதியாகத்தான் இலங்கையானது சீனாவிற்கு அவசியமாகின்றது. சீனாவை பொறுத்தவரையில் அன்றுகுமார திசாநாயக்கவை 2 தடவைகள் ஆயுத கிளர்ச்சியினால் ஈடுபட்ட தலைவராகத்தான் பார்க்கின்றது. எனினும் இதற்கு அப்பால் இரு நாடுகளும் செய்து கொண்ட உடன்பாடுகளை பார்க்கும்போது பெருமளவு இராணுவ நலன் சார்ந்துதான் காணப்படுகின்றது என பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் ஆருஸ் தெரிவித்திருக்கின்றார்.